ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது தேசப்பட விவரண பயிற்சியினுடைய 10வது பயிற்சி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து கொக்குலாய் பிரதேசம். இதில் இருக்கிற பௌதீக பண்பாட்டு அம்சங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் வந்து நாங்கள் பௌதீக அம்சங்களை பற்றி பார்ப்போம். பௌதீக அம்சங்கள் என்ற ரீதியில் நீங்கள் பார்க்கின்ற போது இது வந்து இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. இந்து சமுத்திரத்தினுடைய வடகிழக்கு பகுதி. இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமுத்திரத்தினுடைய வடகிழக்கு பகுதி தெரிகின்றது. இதில் வந்து சம ஆழக்கோடுகள் வந்து காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சம ஆழக்கோடுகள் நீல நிறத்தினால் வந்து அடையாளமிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து வந்து குளங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். குறிப்பாக அந்த குளங்கள் வந்து கடற்கரையோரத்தினை அண்டிய பகுதியிலேயும், அதாவது வந்து கிழக்கரை பகுதியிலையும் காணப்படுகின்ற அதே சமயம் வடமேற்கு பகுதியிலேயும் இந்த குளங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது தவிர வேறு வேறு பிராந்தியங்களிலும் இந்த குளங்கள் வந்து அமைஞ்சிருப்பதனை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். இது தவிர மணற்தடை வந்து காணப்படுகின்றது. எப்பொழுதுமே இந்த மணற்தடை வந்து கடற்கரையோரத்தினை அண்மித்து தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த இந்து சமுத்திரத்தினுடைய வடகிழக்கு பகுதி இந்த கொக்குலாய் பிராந்தியத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கரையோரத்தில் வந்து மணற்தடை இருக்கின்றதை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். இந்த மணற்தடை வந்து ப்ரௌன் கலரால் காட்டப்பட்டு இருக்கின்றது. அடுத்து பற்றைக்காடுகளை பற்றி அவதானிக்கின்ற போது இந்த பகுதியில் வந்து அதிக அளவிலான பற்றைக்காடுகள் காணப்படுகின்றது. குறிப்பாக வடமேற்கு பகுதி, தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி போன்ற பகுதிகளில் இந்த பற்றைக்காடுகளை வந்து நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். இந்த பற்றைக்காடுகள் வந்து பச்சை நிறத்தினால காடுகள் போன்ற ஒரு அமைப்பில் வந்து அடையாளமிடப்பட்டிருப்பதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது தவிர விவசாய பகுதியை நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் நெற்பயிற்சிகை சிறப்பாக இந்த பகுதியில் நடைபெறுகின்றது. குறிப்பாக படத்தினுடைய மேற்கு பகுதியில் வந்து இந்த நெற்பயிற்சிகை வந்து சிறப்பாக இருப்பதனை காணலாம். அதே சமயம் வடமேற்கு பகுதியிலேயும் இந்த நெற்பயிற்சிகை இருக்கின்றது. இந்த நெற்பயிற்சிகை வந்து பச்சை நிறத்தினால் வந்து அடையாளமிடப்பட்டிருக்கின்றது. இது தவிர தென்கிழக்கு பகுதியிலே இந்த நெற்பயிற்சியை நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்து கொள்ளலாம். அடுத்து வீட்டு தோட்டம் என்ற ரீதியில் அவதானிக்கின்ற போது வீட்டு தோட்டம் இந்த படத்தினுடைய மேற்கு பகுதியில் வந்து அதிக அளவிலான வீட்டு தோட்டங்கள் காணப்படுகின்ற அதே சமயம் கடற்கரையோரத்தை அண்மித்தும் இந்த வீட்டு தோட்டம் வந்து ஓரளவு காணப்படுகின்றது. இந்த வீட்டு தோட்டம் மஞ்சள் நிறத்தினால் அடையாளமிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து நீங்கள் அவதானிக்கின்ற பகுதி வந்து மாவட்ட எல்லை. குறிப்பாக இந்த பகுதியில் வந்து மாவட்ட எல்லை காணப்படுகின்றது. படத்தினுடைய வடகரை பகுதியிலேயும் மாவட்ட எல்லை காணப்படும். அதே சமயம் தெற்கு பகுதியிலேயும் இந்த மாவட்ட எல்லை வந்து காணப்படுகின்றது. இது சிவப்பு நிறத்தினால் வந்து அடையாளமிடப்பட்டிருப்பதனை நீங்கள் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வீதிகள் என்ற இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான வீதிகள் வந்து இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக சிறு வீதிகள் காணப்படுகின்றது. குறிப்பாக தெற்கு மூலை, அதாவது தென்மேற்கு மூலை பகுதியில் இந்த சிறு வீதிகள் வந்து போவதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த சிறு வீதி வந்து மஞ்சள் நிறத்தினால் காட்டப்பட்டிருப்பதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். குடியிருப்புகளை நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நேர்கோட்டு குடியிருப்பு என்பது வந்து ஒரு அரிதான விஷயம். சிதறல் குடியிருப்பு தான் அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த குடியிருப்புகள் அனைத்துமே வீட்டு தோட்டம் எங்கெங்கே காணப்படுகின்றதோ அந்த பிரதேசங்களை அண்மிச்சு தான் இந்த குடியிருப்புகள் வந்து அமைஞ்சிருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த குடியிருப்புகள் பொதுவாக கருப்பு நிறப்பட்டிகளால் வந்து அடையாளமிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொக்குலாய் பிரதேசத்தினுடைய பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஆராய்வதன் மூலமாகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு பயிற்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.